ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். 2 independent samples of sizes 9 and 7 from a normal population had the following values of the variables. Sample 1 18, 13, 12, 15, 12, 14, 16, 14, 15 and sample 2 16, 19, 13, 16, 18, 13, 15. The estimates of the population variance differ significantly at 5% level of significance. Solution பார்ப்போமா? ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ப்ராப்ளமை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்கே சாம்பிள் சைஸு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு சாம்பிளோட சைஸ் வந்து 9, செகண்ட் சாம்பிளோட சைஸ் வந்து 7. ஸோ n வந்து லெஸ் தென் 30 இருக்கிறதுனால இது ஒரு ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டுன்னதும் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். Do the estimates of the population variance differ significantly? இவங்க பேசுகிறது பாப்புலேஷன் வேரியன்ஸ் பற்றி. அப்போது இது வந்து எஃப் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் ஃபார் த டிஃப்ரென்ஸ் இன் வேரியன்ஸ். புரியுதாமா? ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டு டெஸ்ட் த significant difference between the two sample variances we use F test for difference of variance. Null hypothesis H0 sigma 1 square equal to sigma 2 square. அதாவது population variance of the sample 1 is equal to the population variance of the sample 2. என்ன கொஸ்டினில் பாப்புலேஷன் வேரியன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸஸ் ஆர் ஈக்குவல்னு எடுக்கிறோம். அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்ன H1 என்ன சொல்லணும்? இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். சிக்மா 1 ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர். அதாவது வேரியன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்னு சொல்கிறோம். புரியுதாமா? அடுத்து கிவன் டேட்டா என்னமா தெரியும் உங்களுக்கு? N1 வந்து 9 சாம்பிள்ஸ், N2 வந்து 7 சாம்பிள்ஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது S1 ஸ்கொயர் அண்ட் S2 ஸ்கொயர், அதாவது வேரியன்ஸ் ஃபார் த போத் சாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த டேபுலேஷனை போட்டுருவோம். டேபுலேஷனில் சாம்பிள் 1 சாம்பிள் 2. சாம்பிள் 1ல் கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவை x1ன்னு போட்டு எழுதுகிறேன். சாம்பிள் 1 x1. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா x2ன்றது சாம்பிள் 2 ஓடுது. நமக்கு ஃபார்முலாக்கு வேண்டியது x1 மைனஸ் x1 பார் த ஹோல் ஸ்கொயர், x2 மைனஸ் x2 பார் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அது ஸ்கொயர் இல்லாமல் ஒரு காலம் நான் போட்டுக்கிட்டேன். புரியுதாமா? ஸோ ஃபஸ்ட்டு x1. இங்கே இந்த x1 பார் வேணும்னா நம்ம கால்குலேட் பண்ணணும். இதோட சம்மை நான் கண்டுபிடிச்சேன், சிக்மா x1. இது வந்து இதை ஆட் பண்ணால் 129 வருது. ஸோ x1 பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா x1 பை n1, அதாவது சம் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இது 129. இங்கே டோட்டலாக 9 ரீடிங்ஸ் இருக்குது. ஸோ டிவைட் பை 9. ஸோ இதோடைய ஆவரேஜ், அதாவது x1 பார் வந்து 14.333. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், 14.333. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த டேபிளில் x1 மைனஸ் x1 பார், அதாவது x1 மைனஸ் 14.333. x1ன்றது ஒவ்வொரு வேல்யூ இதுலேருந்து எடுக்கணும். 18 மைனஸ் 14.333, 13 மைனஸ் 14.333, 12 மைனஸ் 14.33. இந்த மாதிரி வேல்யூ எழுதி வச்சுட்டேன். அடுத்து x1 மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணிட்டேன். புரியுதாம்மா? இந்த வேல்யூ தான் நம்ம ஃபார்முலாக்கு வேணும். ஸோ இதை சம் கண்டுபிடிச்சிடும். சம் ஆஃப் x1 மைனஸ் x1 பார் த ஹோல் ஸ்கொயர். இதோடைய ஆன்சர் 13. புரியுதாம்மா? அடுத்து சாம்பிள் 2 பாருங்கள். இதுவும் அதுதான், x2 மைனஸ் x2 பார். x2 பாரை கண்டுபிடிச்சிருமா? இந்த x2ஓட டோட்டல் வந்து 110 டிவைடட் பை சாம்பிள் சைஸ் என்னமா 7. ஸோ x2 பார் வந்து சிக்மா x2 பை n2, அதாவது சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதோட சம்மு வந்து 110, x2ஓட சம்மு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் வந்து 7. ஸோ இட் இஸ் 15.714. ஸோ x2 மைனஸ் x2 பார், அதாவது 15.714. ஸோ இது என்ன பண்ணும்? 16 மைனஸ் 15.714 0.286, 19 மைனஸ் 15.714 3.286. இந்த மாதிரி எல்லா ரீடிங்கும் கண்டுபிடிக்கணும். அடுத்து இது என்னது? x2 மைனஸ் x பாரோட ஸ்கொயர்டு. அப்போ இந்த டேபிளில் நம்ம கண்டுபிடிச்சதோட ஸ்கொயர் தான் இங்கே வரும். இதுதான் நமக்கு தேவையான காலம். ஸோ இதோடைய டோட்டலும் போட்டுடணும். சிக்மா x2 மைனஸ் x2 பார் த ஹோல் ஸ்கொயர். இதோட டோட்டல் போட்டால் 31.429. புரியுதாம்மா? இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போமா? ஸோ s1 ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா x1 மைனஸ் x1 பார் த ஹோல் ஸ்கொயர் பை n1. இதோட ஆன்சர் 13 கண்டுபிடிச்சிக்கும். n1 வந்து சைஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு சாம்பிள் 9. ஸோ 30 பை 9 இஸ் 3.333. அடுத்து s2 ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா x2 மைனஸ் x2 பார் த ஹோல் ஸ்கொயர் பை n2. இதோட ஆன்சர் 31.429 டிவைடட் பை சைஸ் ஆஃப் த செகண்ட் சாம்பிள் வந்து 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4.489. இந்த s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர் தான் வேரியன்ஸ் ஆஃப் தி
ஃபர்ஸ்ட் சாம்பிள் அண்ட் செகண்ட் சாம்பிள். இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நமக்கு தேவையான வேல்யூ கேபிட்டல் S1 ஸ்கொயர் கேபிட்டல் S2 ஸ்கொயர். கேபிட்டல் S1 ஸ்கொயர் equal to n1 S1 ஸ்கொயர் by n1 minus 1 that is equal to size of the first sample n1 வந்து 9 into S1 ஸ்கொயர் இங்கே இருக்குது பாருங்கள் 3.333 divided by 9 minus 1 அதாவது 8. So that is equal to 3.75. அடுத்து S2 ஸ்கொயர் equal to n2 S2 ஸ்கொயர் by n2 minus 1. n2 வந்து size of the second sample 7 into இங்கே இருக்கு பாருங்க S2 ஸ்கொயர் 4.489 divided by 7 minus 1 அதாவது 6 which is equal to 5.237. இந்த ரெண்டு தான் நம்ம ப்ராப்ளமுக்கு தேவையான வேல்யூ. the test statistic is இப்போ F டெஸ்ட் பண்ணோம்னா F is equal to எந்த வேல்யூ மேலே நியூமரேட்டரில் போடணுன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். எந்த வேல்யூ பெருசாக இருக்கோ S1 ஸ்கொயர்ட் S2 ஸ்கொயர்டில் எது பெருசாக இருக்கோ அதுதான் நியூமரேட்டரில் வரணும். ஸோ S2 ஸ்கொயர் தான் இங்கே பாருங்கள் 5.237 இதை விட 3.75 விட அது பெருசு. ஸோ S2 ஸ்கொயர் தான் நியூமரேட்டரில் வரணும் டிவைடட் பை அந்த சின்னது S1 ஸ்கொயர் வரணும். ஏன்னா S2 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் S1 ஸ்கொயர்ன்றதுனால நியூமரேட்டரில் ஆல்வேஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ வரணும். அடுத்து ஸோ F இஸ் ஈக்குவல் டு S2 square equal to 5.237 divided by S1 square 3.75. So F ஓட answer 1.397. Calculated value of F கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது டேபிள் வேல்யூ. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டேபிள் வேல்யூ. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 5% which is equal to 0.05. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து V1, V2. இதோட ஃபார்முலா எப்படி எழுதணும்னா V1 எப்பயுமே நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ. நியூமரேட்டரில் சாம்பிள் 2 இருக்குது. அப்போ சாம்பிள் 2 உடைய சைஸ் n2 minus 1 V2 அப்போ என்ன வரும் இன்னொரு சாம்பிள் இருக்குல்ல n1 minus 1 n2 minus 1 n2 நமக்கு சாம்பிள்ஸ் 2 ஓட சைஸ் 7 minus 1 n1 வந்து 9 minus 1. ஸோ இட் இஸ் 6 8. அப்போது நம்ம டேபிளில் எந்த வேல்யூவில் பார்க்கணுன்னா F at 0.05 வேல்யூ வந்து 6,8க்கு பார்க்கணும். அதாவது ரோவில் 6 இருக்கணும் V1, ரோவில் 6 இருக்கணும், காலம் V2ல 8 இருக்கணும். டேபிள் பார்ப்போமா? இப்போ இங்கே பாருங்கள் இந்த டேபிள் வந்து F டிஸ்ட்ரிபியூஷனோடது பாருங்கள் 5% எரர் வச்சு வர்றது. இதில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் கிரேட்டர் மீன் ஸ்கொயர் அதாவது V1 ரோவில் இருக்குது. இந்த பக்கம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் லெஸ்ஸர் மீன் ஸ்கொயர் அதாவது V2 காலமில் இருக்குது. நமக்கு V1ல் 6 V2ல் 8. V1ல் 6 இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல காலம் 6 இருக்குது. V2ல் 8. V2 வந்து 8 வந்து இந்த இடத்துல வருது பார்க்குறீங்களா? இந்த பாருங்கள் இது 8 ஓகேவா? ஸோ இந்த இடம்தான் 6,8 அதோடைய ஆன்சர் 3.58 புரியுதாம்மா? ஸோ இதோடைய ஆன்சர் 3.58 இதுதான் நம்மளுடைய டேபிள் வேல்யூ. ஸோ ஒன்ஸ் இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாமா? கன்க்ளூஷன் என்னம்மா சொல்லணும் இப்போது? சின்ஸ் F அதாவது calculated F வேல்யூ என்னம்மா 1.397 இஸ் லெஸ் தென் டேபிள் வேல்யூ 3.58. அதாவது calculated value less than table value இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? we accept the null hypothesis H0. H0 என்ன சொல்லுது? the population variances are same இல்லைன்னா the population variance do not differ significantly. ஒன்று ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? the population variance differ significantlyன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன எழுதிருங்க? the population variance do not differ significantly. புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.